கர்த்தருக்கு மகிமை. இந்த குருத்தோலை திருநாளில், இந்த சந்தோஷமான வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எல்லோரும் தியானிக்கலாம். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த காலகட்டத்தில் ராஜாவாக பவனி சென்ற ஒரு வைபவத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் உள்ள 4 சுவிசேஷங்களிலும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29 முதல் 46 வசனங்களிலும், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிற உண்மையான ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்து பெத்பகே பெத்தானியா என்ற கிராமங்களில் இருந்து எருசலேமுக்கு பவனி சென்றிருக்கிறார். இது ஒரு சந்தோஷமான பவனி. இந்த பவனியிலே பங்கு பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், அவரிடத்திலிருந்து அற்புதங்கள் பெற்றவர்கள், அவரை நேசித்தவர்கள். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு பண்டிகை, ஒரு விழாக்கோலமாக இருந்தது. இந்த குருத்தோலை திருநாள் என்பது திருச்சபை எங்கிலும் சந்தோஷமாய் ஆசரிக்கிறார்கள். உலகம் எங்கிலும் உள்ள கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் பின்பற்றுகிறார்கள். ஆண்டவர் இயேசு பவனியாக ராஜாவாக சென்றார். எந்த வாகனத்தில் போனார் என்று சொன்னால், கழுதை குட்டியின் மேல் ஏறி சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 29ஆம் வசனத்தை வைத்துக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷன் ஒருவன் ஒரு கால் ஏறுகிறாத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு பவனியாக செல்லும்படியாக, நம்முடைய பாஷையில் ஊர்வலமாக செல்லும்படியாக உபயோகித்த வாகனம், அல்லாவிட்டால் மிருகம், கழுதை குட்டி என்று நாம் அறிகிறோம். பாருங்கள், இந்த பவனி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் இயேசு அவருடைய சீஷர்களின் உதவியை நாடுகிறார். அல்லாவிட்டால் சீஷரிடத்தில் சொல்கிறார், 2 பேர் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய காரியங்களை அவருக்கு ஒத்தாசை புரியும்படியாக திரளான ஜனங்கள் அவரை பின் சென்றிருந்தாலும் எல்லாரிடத்திலும் அவர் எதுவுமே கேட்கவில்லை. மேல் வீட்டறையில் பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படியாக 2 சீஷர்களை அனுப்பினார். இன்னும் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்படியாக எல்லா சீஷர்களையும் அழைத்துக் கொண்டு போயிருந்தார், யூதாஸ் காரியத்தை தவிர. ஆனால் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை தான் தன்னுடைய நெருக்கமான இடத்திலே அருகாமையில் வைத்திருந்தார். இங்கே இந்த பவனி செல்வதற்கு முன்பதாக 2 சீஷர்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் 2 சீஷர்களிடத்தில் தான் அந்த காரியத்தை செய்ய சொல்கிறார். எல்லாரிடத்திலும் சொல்லவில்லை. ஒரு கழுதைக்குட்டி அவுக்கிறதுக்கு 2 பேர் போதும். அதனால ஆண்டவர் 2 பேரிடத்தில் சொன்னார். அது ஒரு காரணம். இனி ஆண்டவர் நிச்சயமாக ஏதோ ஒரு திறமை இல்லாத, விவரம் பத்தாதவரை அனுப்பியிருக்க மாட்டார். அதில் திறமையான விவரம் உள்ள ஒரு ஆளை தான், 2 பேரை தான் அனுப்பியிருக்கிறார். 12 பேரும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் போய் ஒரு கழுதை குட்டி அவுத்துட்டு வருவோம்னா 12 பேரும் போகிறத பார்த்து மக்களுக்கும் பெரிய கொந்தளிப்பு ஆகிரும், கலகம் வந்துவிடும். கழுதை குட்டியும் அறுத்துட்டு ஓடிடும், பெரிய பிரச்சனை ஆயிரும். 2 பேர் விவரமா ஆண்டவர் நல்ல திறமை உள்ளவர்களை பார்த்து தான் அனுப்பியிருப்பார் என்று நான் நிச்சயமாய் சொல்ல முடியும். பாருங்கள், 2 பேரை அனுப்புகிறார். இயேசுவை பின் சென்ற ஜனங்கள் திரளான ஜனங்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி இருந்தாலும் சீஷர்களுக்கு இடத்தில் தான் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். சீஷர்களிடத்தில் தான் சொல்றாரு, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். 2 சீஷர்களிடத்தில் சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக எல்லாரிடத்திலும் சொல்லியிருந்தா எல்லாரும் ஆளுக்கு
ரெண்டு பேராகவோ அல்லது ஒவ்வொரு ஆளாக போய் சிலர் ஆளுக்கு ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வந்திருக்கலாம், சிலர் ஒன்றுமே கிடைக்கல ஒரு கழுதையும் காணலைன்னு சொல்லிட்டு கூட சும்மா கூட வந்திருக்கலாம். இந்நாட்களில் கூட கழுதையெல்லாம் காண்பது அரிதாக இருக்கிறது. பன்றிகள் நிறைய நடமாடுகிறது, ஒரு சாலை ஓரங்கள் நடமாடுகிறது, சிலர் வண்டியில் பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. பன்றிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு காலத்தில் கழுதைகள் நிறைய உலாவி கொண்டிருந்தது. நம்ம ஊர்ல எல்லாம் நடந்துட்டு இருந்தது இந்த டோபி வண்ணா உபயோகிச்ச கழுதை. ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களிலே இருந்தது கோவேறு கழுதை, மனுஷரை ஏற்றி செல்லக்கூடிய கழுதை. குதிரையின் அளவில் உயரமாக பெரிதாக இருக்கும். அது இப்பொழுது தென்னிந்தியாவில் இல்லை என்று நம்புகிறேன். வட இந்திய பகுதியில் சில இடங்களில் இருக்கிறது. இந்த கோவேறு கழுதை பெரிய கழுதை. ஆண்டவர் இயேசுவை ஏற்றி செல்லும்படியாக 2 சீஷர்கள் போகிறார்கள். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறது சரியான வார்த்தை. வேற என்ன சொல்றாரு? முதலாவது எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு போங்கன்னா அவங்க தளர்ந்துருப்பாங்க. ஆண்டவர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போக சொல்லுகிறார். அந்த டவுன்ல போங்கன்னு ஆண்டவர் சொல்லலுக்கு காரணம், அங்கே டவுன்ல கழுதை கட்டி இருக்குல்ல, கழுதை இல்லை அங்கே. இந்த கிராமத்தில் தான் கழுதை கட்டி இருக்கு. மிருக ஜீவன்கள் அதிகமாக வாழுகிறது கிராம பகுதிகளில் தான், அது உண்மை. அந்த காலத்தில் அப்படிதான், இந்த காலத்தில் இப்படித்தான். பாருங்கள், கழுதையை எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று முதலாவது சொல்கிறார். அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன சொல்கிறார்? வேறொரு தகவல் கொடுக்கிறார். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 1 என்ன? go to the opposite village, go to the village ahead of you. நம்பர் 2 என்ன சொல்கிறார்? பிரவேசிக்கும் போது மனுஷன் ஒருவனும் ஒரு கால் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். as you enter you will find a colt tied there which no one has used it. யாருமே இதுவரையிலும் உபயோகிக்கவில்லை, யாரும் பயன்படுத்தாத ஒரு கழுதை குட்டி என்று சொல்கிறார். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு செல்லுங்கள். இரண்டாவது ஒருவரும் ஒரு கால் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். மூன்றாவது சொல்கிறார் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொன்ன முதல் காரியம் நன்றாக இருக்கிறது. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகலாம், அங்கே கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள், கண்டார்கள். அதுக்கு பிறகு அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் இயேசு காசு பணம் ஒன்றும் கொடுக்கல, பணம் கொடுத்து இதை இவ்வளோ பணம் இருக்கு நீங்க கொண்டு போய் இதை கொடுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லல. சும்மா இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே சும்மா கிடைக்குமா? அவர் சும்மா எல்லாமே வாங்கிடுவாரா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்க கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்படி சொன்னார். சீஷர்கள் அதை கேட்டாங்க. அதுக்கு பிறகு திரும்ப ஆண்டவர் இன்னும் அதோடு முடித்து விடவில்லை. தொடர்ந்து அவர் சொல்கிறார் அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் இன்னும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றார். Why are you untying the colt? If anyone asks, tell him the Lord needs it. இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. சீஷர்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செயல்படுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். உண்மை சீஷர்கள் அப்படித்தான் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் போக சொல்றார். எஜமானிலும் சீஷன் பெரியவன் அல்ல, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய திருப்பி கேள்வி கேட்கிறவன் சீஷனா இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றதை கேட்டு அதுபோல செய்கிறவன் தான் சீஷன். ஆண்டவர் இயேசு ராம் முழுதும் ஜெபம் பண்ணி தான் சீஷர்களை தெரிந்து கொண்டார். அவரோடு கூட இருக்கணும், அவருடைய போதனையை கேட்கணும், அவருடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும், வியாதிக்காக ஜெபம் பண்ணணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதுக்காக தான் சீஷர்களை தெரிந்து கொண்டார். இப்ப மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை என் பின்னே வாருங்கள் மனுஷரை பிடிக்கிறாக்குவேன் என்று சொன்னார் ஒரு நாளில். இன்றைக்கு மனுஷரை பிடிக்க ஆண்டவர் சொல்லல, கழுதையை அவுத்துட்டு வாருங்க, எதிர கிராமத்துக்கு போங்க, கழுதை கட்டி காண்பீங்க, அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து எண்ணம் ஏற்படவில்லை. ஆண்டவர் சொல்லபடியே நம்ம செயல்படுவோம் என்று கீழ்ப்படுதலோடு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போனார்கள். பணம் கொடுத்து விட்டுருப்பாரு, ஆனால் அவங்களுக்கு எந்த கேள்வி இல்லை, பிரச்சனை இல்லை. பணத்தை கொடுத்து
இந்த கழுதைக்கு என்ன விலை, இதாக பணம் இருக்குது கொடுங்க, வாங்கிட்டு வந்திருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆண்டவர் பணம் கொடுக்கல. ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு இவங்களுக்கு தைரியமும் இல்லை போலும், கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. ஆண்டவர் தான் அதுக்குள்ளாலே சொல்லியாச்சே, ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது அதற்குடையவர்கள் விட்டுருவாங்கன்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு வேண்டும், கழுதை ஆண்டவருக்கு வேண்டும். இதை பலவிதமாக ஓமானமாக பேசுகிற செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். இங்கே உண்மையிலேயே கழுதையை தான் ஆண்டவருக்கு 2 சீஷர்களை சொல்லிவிட்டார். இது ஆண்டவருக்கு வேண்டும் கேட்டால் சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேண்டும். அதுக்கப்புறம் மீதி விளக்கம் ஒன்றும் ஆண்டவர் சொல்லலை. சில வேளைகளில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் செய்ய சொல்லுவார். இஃப் யூ ஆர் எ ரியல் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், நீங்கள் உண்மையிலே ஆண்டவருக்கு சீஷனாக இருந்தால் தான் ஆண்டவர் உங்களிடத்தில் சில காரியம் செய்ய சொல்லுவார். நான் முதலாவது ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஜனங்கள், திரளான ஜனங்கள், மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் ஃபாலோட் ஜீசஸ். ஆனால் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. உங்கள் வீட்டில் யார்கிட்டயா கழுதை இருந்தால் ஒன்று அவுத்துட்டு வாருங்க அப்படி சொல்லவே இல்லை. யார்கிட்டையும் சொல்ல, சீஷர் இடத்துல தான் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. உயிர் திறந்த பிறகு கூட ஆண்டவர் இயேசு அவருடைய நற்செய்தி கேட்ட எல்லாரிடத்திலும் சொல்லலை, சீஷரிடத்தில் தான் சொன்னார். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொன்னார். சீஷர்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்குறார். சும்மா பாட்டு பாடினவங்க, பைபிளை எடுத்தவங்க, அல்லேலியா சொன்னவங்க, ஓசன்னா பாடுறவங்க, சீஷர்களுக்கு தான் பொறுப்பு உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவுக்காக செயல்படும் ஒரு பொறுப்பை சீஷர்களுக்கு தான் கொடுத்தார். நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறபடி செயல்படக்கூடிய ஒரு உண்மை சீஷியா இருந்தால் உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், இந்த சிலாக்கியம் கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் ஆண்டவர் சில காரியம் சொல்லுவார். அது உங்களுக்கு விகற்பமாக இருக்கலாம், ஆரம்பத்தில் புரியாமல் இருக்கலாம். என்னத்துக்கு சொல்றாரு, நமக்கு ஒன்றும் புரியுது இல்லையே. மாறி மாறி அவர்கள் பேசினதாகவும் தெரியவில்லை. 2 பேரும் அமைதியாக போயிருக்கிறாங்க. ஆண்டவர் இவ்வளவுதான் சொல்றார், கிராமத்துக்கு போங்க, கழுதைக்குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவுக்கிற வேலையில் ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டோம். ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, அதோடு முடிச்சுட்டேன். அதுக்கு மேலே ஆண்டவர் இந்த சீசனத்தில் ஒன்றுமே சொல்லலை. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தால் 32ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். ஆண்டவர் ஒரு நாள் தப்பா எதையுமே சொன்னதில்லை. இயேசு கிறிஸ்து யார்? தேவ மைந்தன், உலக ரட்சகர், பிதாவின் ஒரே பேரான குமாரன். ஆண்டவர் ஒரு நாளுமே யார்கிட்ட எதையும் பை மிஸ்டேக், பிழையாக, தவறாக சாரின்னு சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்டவர் ஒன்றுமே யார்கிட்டையும் இதுவரை சொல்லலை. நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படி ஆண்டவர் யார்கிட்டையும் எங்கேயுமே சொல்லலை. ஆண்டவர் சொன்னது போல அப்படியே இருக்கும், கரெக்டாக இருக்கும். உண்மையான ஒரு தீர்க்கதரிசி என்றால் அவர் சொல்றது அதுபோல நடக்கணும், அதுபோல இருக்கணும். அதான் உண்மை தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசி என்பவர் யார் என்றால் அவர் சொன்னது போல நடக்காது, அவருக்கு பேர் தான் கள்ள தீர்க்கதரிசி. வேதத்தில் உள்ளது போல போதிக்கிறவங்க தான் சத்தியத்தை மனதார சொல்லுகிறவர்கள். வசனத்தை புரட்டி பேசுறவங்க வேத புரட்டர்கள். ஆமா, ஆண்டவர் இயேசு சொன்னா அதுல ஒரு பிழை இருக்காது, ஒரு தவறு இருக்காது, ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம் இருக்காது. நம்ம சொல்றதுல சில வேளையில் சில தடுமாற்றங்கள் வந்துருக்கு, மாறிடுது. சிலர் தப்பாவே புரிஞ்சுக்கிடுறாங்க, நம்ம சொல்றதையே தவறா புரிஞ்சுக்கிடுறாங்க. என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க, 2வது சொன்னாலும் அவங்களுக்கு இன்னும் புரியலையா. குழப்பத்துல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சபைக்கு வர்றவங்களுக்கு கூட எல்லாம் புரியுதுன்னு நான் நினைக்கல, நான் நம்பல. ஏதோ கொஞ்சமாவது உங்களுக்கு புரிந்தால் போதுமானது. கொஞ்சம் புரிந்தாலே நீங்க நல்லா வந்துடுவீங்க. இந்த தண்ணி பாய்க்கிற வேளையில, செடி கொடிகளுக்கு தண்ணி பாய்க்கிற வேளையில, பாய்க்கிற தண்ணீர் எல்லாம் ஒரே செடிக்கு போகாட்டாலும் கொஞ்சம் தண்ணீர் பாய்ந்தாலாவது அந்த செடி தழைத்து விடும், அது காய்த்து விடும், கனி கொடுத்து விடும். உங்களுக்கு சொல்றது எல்லாம் புரியாட்டாலும் கொஞ்சமாவது புரிந்து விட்டால் நீங்கள் பலனடைவீர்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொன்னார், இயேசு சொன்னார், அவங்க அது போல போறாங்க. போய் அவர் சொன்னபடியே கண்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க கண்ட பிறகு இயேசுனார் இடத்துல திரும்பி உடனே வந்து, ஆண்டவரே நீர் சொன்னது போல் நாங்கள் போனோம், அங்கே கழுதைக்குட்டி கட்டி இருக்க கண்டோம். அப்படி செய்யல. அப்படி செய்யாம மீதியும் ஆண்டவர் முதலாவது அவங்கள்ட்ட சொன்ன மீதி காரியத்தையும் செய்துதான் வர்றாங்க. இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் பெரும்பாலான மக்களுடைய நிலைமை என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறது போல செயல்படுவதற்கு அநேகர் இல்லை. இவங்களாக ஒரு மூளை அறிவிலே யோசிக்கிறார்கள். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகணுமா, அங்கே கழுதை கட்டி இருக்குமா, கழுதையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுமா,
ஒரு கழுதையை சாதாரணமாக நீங்க அவுக்க போனா அது காலால பின்னால உதறி மூக்க கூட பிச்சு விட்டுரும். கழுதையின் சுபாவம் காலால உதைக்கக்கூடியது. அப்ப இயேசு கிறிஸ்து வேற ஏதாவது வித்தை சொல்லி கொடுத்தாரா? ஒன்றும் இல்லை. கழுதை குட்டியை அவுத்துட்டு வாருங்கன்னு சும்மா சொன்னார் இல்லையா? யதார்த்தமா சொல்கிறார். அவ்வளவுதான். இவங்க போய் பார்த்துட்டு, ஆண்டவரே அங்க கழுதை குட்டி கட்டி இருக்க கண்டோம், நாங்கள் பார்த்துட்டு வந்து விட்டோம், அப்படி செய்யல. சொன்னது முழுவதையும் முற்றுப்பெற செயல்படுகிறார்கள். பார்த்தாங்க, பார்த்துட்டு அடுத்து என்ன பண்றாங்க? என்னடா பண்றது, இந்த கழுதை குட்டியை யார் அவிழ்க்கிறது? உலக மனிதர்கள் சொல்வார்கள், இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாரு? பூனைக்கு மணி கட்டுறது யாரு? பூனை வந்து புலி அல்ல. பூனை ரொம்ப அமைதியான ஒரு மிருகம் இல்லையா? அதுக்கு மணி கட்டுறது யாரு? நீயா நானா? நீ கட்டு, நான் கட்டுறது. சில காரியங்களை நிறைவேற்றி முடிப்பதற்கு நமக்கு திராணி இருந்தாலும் நம்ம இன்னொரு இடத்துல நீ கட்டா, நீ இதை செய்யா, நீ செய்யா, நீ ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு ஒரு பழமொழி இருக்கு. இன்னொரு ஆள்கிட்ட செய்ய சொல்லணும். அதை அந்த பிளேட்டை எடுத்து நீ கொடு, அந்த சாப்பாடை நீ போடு, இந்த ஸ்டூலை நீ கொஞ்சம் நவுத்து, இந்த டைனிங் டேபிளை இங்கே நீ தூக்கிட்டு வா. ஐயோ பெரிய கொடுமை. ஆமா, இந்த சீஷர்கள் 2 பேரும் என்னடா பண்ணுவோம் நம்ம? இந்த கழுதை நீ அவுக்கிறியா நான் அவுக்கிறியா? நோ டிஸ்கஷன் அட் ஆல். 2 பேரும் ஒரே மனசா. நான் நினைக்கிறேன் ஒருத்தன் கால் பக்கத்தில் நின்று இருக்கலாம், ஒரு சீஷன், இன்னொருத்தன் அவுத்திருக்கலாம். ஏன் காலால் உழைச்சிடக்கூடாது இல்லை? அதுக்கு தான். அடுத்தவன் மெதுவாக அவுக்குறான். அவன் he was an expert to anti the cold. அவன் நிச்சயமாக அவுக்கக்கூடிய திறமை உள்ளவனாக இருந்திருக்கிறான். இப்ப நம்ம ஆளுகிட்ட சாதாரண ஒரு கயிறு ஒரு முடிச்சு அதில் கட்டி ஜன்னலே கதவுல போட்டு இது அவுத்து எடுங்கன்னா அது அவுக்க முடியலங்க, அது வருது இல்லை. அறிவா எடுங்க, கோடாரி எடுத்து விட்டுங்க. கயிறு அவுக்க முடியாம மரம் தானே, கோடாரியை வச்சு ஜன்னலையும் சேர்த்து விட்டுங்க. எத்தனை பேருக்கு ஒரு கயிறை முடிச்சு போட்டா அவுக்க முடியும்? நான் ஒரு போட்டி வைக்க போறேன். உயிர்த்தெழுதல் பண்டிகை நாள்ல கயிறு முடிச்சு அவுத்து யாரு முதலாவது கயிறு முடிச்சு அவுத்து முதல் பரிசு வாங்க இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளில இந்த போட்டி நிச்சயமாக நடைபெற இருக்கிறது. இன்னும் வேற பரிசு போட்டிகள் நடத்தலாம், நீங்கள் ஆயத்தமாக இருந்தால். ஐயோ அப்படி ஒரு போட்டி இருக்கா? இதுவரையில் எந்த பள்ளிக்கூடத்தில் நடத்தாத போட்டியா இருக்க? ஐயோ எங்குமே நடத்தலையே. பொங்கல் விழா நாளில கூட எங்க கிராமத்தில் ஒண்ணு நடத்தல. நான் இப்படி ஒரு போட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க. யார் முதலாவது கயிற்றை கட்டை அவிழ்க்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் இங்க யார் இருக்கிறா? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். நான் முதலாவது. பெரியவங்களுக்கும் உண்டு, பெரியவங்களும் கை தூக்கி இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு உண்டு, சகோதரர்களுக்கு உண்டு, சகோதரிகளுக்கு உண்டு, பிள்ளைகளுக்கு உண்டு. அப்ப நிறைய பிரைஸ் கொடுக்கணுமா? பிரைஸ் கொடுப்போம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டது போல கழுதைக்குட்டியை கண்டார்கள், அதை அவிழ்க்கிறார்கள். அவிழ்க்கிற வேளையில அங்க ஒரு சவுண்டு கேட்க, ஒருத்தர் கேட்கிறோம், ஏன் அவுக்குறீங்க? ஆண்டவர் இயேசு சொன்னதை அவங்க மறக்கல, மனதில் வைத்திருந்தாங்க. மனசுல வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கழுதை அவுக்கல. கழுதை அவுக்கிறத நிறுத்தியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவிழ்த்துட்டு அதை கூட்டிட்டு வரல. ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்ட உடனே இயேசு சொன்னது போல பதில சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது போல நீங்க செய்யணும், போகணும், செய்யணும். சொன்னதை சொன்னா போதும். நீங்க பெருசா கூடுதலா நீங்க அதிகம் பிரசங்கி வேலை ஒன்றும் பார்க்கண்டாம். உங்களுக்கு என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. நீங்க போக சொன்னாரா போங்க, சொன்னாரா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களாக உங்க கையில இருந்து போட்டு சொல்லாதீங்க. அநேக நேரங்கள்ல விசுவாசிகள் என்ன பண்றாங்க தெரியுமா? தாங்களாக கையில இருந்து போட்டு பாஸ்டர் இப்படி சொன்னார், சிஸ்டர் இப்படி சொன்னார், இந்த விசுவாசி இப்படி சொன்னார் அப்படின்னு கையில இருந்து போட்டு பேசுறாங்க. இதுல ஒரு பிசாசின் கிரியை வெளிப்பட இருக்கிறது. கோல் சொல்றதுல கூட என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? நம்ம சொன்ன கரெக்டான அந்த வார்த்தையை வைக்க மாட்டாங்க. வேற ஏதாவது விகற்பமான தீமையான அல்லாவிட்டால் ஓத்துறதுக்கு ஏதுவான சில வார்த்தைகளை சேர்த்து சொல்லிடுவாங்க. அந்த கெட்ட பழக்கத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் விட்டுறணும். அது நமக்கு தேவையில்லை. இயேசுவின் சீஷர்களை போல நம்ம நடந்துக்கிடணும். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் அதுபோல போங்க, செயல்படுங்க. அவங்க அவுக்குற கேட்டாங்க இல்ல, என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட கேட்டுட்டா நான் அவுக்குறது. ஆண்டவர் சொன்னாரியா, அதனால அவுக்குறேன். இந்த அகம்பாவம் ஆணவம் எல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. சாஃப்டா ஜென்டிலா சாதுரியமாக பணிவாக அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். ஆண்டவருக்கு வார்த்தையை சொல்லணும். நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க? சனிக்கிழமை எதுக்கு வந்திருக்கீங்க?
உங்களுக்கு வெளிநாட்டு பணம் வருதா? இல்லைங்க. பிற என்ன மதம் மாற்றி வந்தீங்களா? இல்லைங்க. பிற என்னதான் எடுக்க வந்தீங்க? நாங்கள் ஒன்றும் எடுக்க வரலைங்க. ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உங்கள் குடும்பங்களை வழிநடத்த விரும்புகிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு உங்களில் அன்பாக இருக்கிறார். அதை சொல்லதாங்க வந்தோம். ஹல்லேலூயா. உன்னிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் இங்கே ஆண்டவரை பற்றி சொல்லணுமா? ஜனநாயக நாட்டில் நாங்கள் எங்கும் போவோம், எங்கும் வருவோம். உன்னிட்ட என்ன கேட்க வேண்டியிருக்கு? ஏட்டி போட்டி பேசக்கூடாது. ஆண்டவர் இயேசு சீஷர்கள் அவர் சொன்னது போல சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஏசுநாதராவது ஓசனா அவரை வர சொல்லியா? அப்படி ஒருத்தரும் சொல்லலை. ஆண்டவர் சொன்னது போல சொன்னதுனால நீங்க அவுத்துட்டு போங்கன்னு விட்டுட்டாங்கல்ல. ஹல்லேலூயா. the job was very easy. நீங்க உங்க விருப்பம் போல வாயில வந்ததெல்லாம் சொல்றதுனால தான் பிரச்சனை வருது, கலகம் மாறுது, குழப்பம் மாறுது. திருச்சபையிலிருந்து சுவிசேஷம் வெளியே போக முடியாம காரணம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவீங்க, உங்களுக்கு சொல்லி தந்ததை சொல்ல மாட்டீங்க. நான் உண்மையா சொல்றேன், வேதாகம கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பதாக நான் இருந்த சபையில் உள்ளவர்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும். போய் பெரிய இடங்கள்ல, கடத்தெருவில், எஸ்புதூர்ல, கும்பகோணம் டவுன்ல எல்லாம் எப்படி சொல்லுவோம், பிரசங்கம் எப்படி சொல்லுவோம் தெரியுமா? நற்செய்தி. கல்லையும் மண்ணையும் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிற மக்களே, அந்த காலத்தில் எப்படி 1980, 81, 82 ஆண்டுகளில் எப்படி எங்களை அடிக்காம கொல்லாம விட்டாங்கன்னு இப்பதான் நினைச்சு பார்க்கிறேன். இப்படியா சொல்றது? ஆண்டவர் இப்படியா சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னார். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். அதுபோல நம்ம சொன்னா போதும். ஆண்டவர் சொன்னது போலதான் சீஷர்கள் சொன்னாங்க. there was no trouble to the disciples. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க கழுதையை விட்டுட்டு வந்தாங்களா? கழுதையை அவுத்துட்டு கூட்டிட்டு வந்தாங்களா? கழுதையை அவுத்துட்டு கூட்டிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படிதாங்க செய்யணும். நீங்க உங்க இஷ்டம் போல வாயில வந்ததெல்லாம் சொல்லுவீங்க. நீங்க கேட்பீங்க, உங்க குடும்பத்தில் எத்தனை பேர்? எனக்கு 6 பொண்ணு இருக்குன்னு. நீங்க வந்துருங்க, சபைக்கு வந்துருங்க. எங்க பாஸ்டர் எல்லாம் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இதுவா சுவிசேஷம்? நீங்க என்னமா இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற? கல்லு மண்ணை எல்லாம் கடவுள் வணங்கிட்டு இருக்க. கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல, கை சித்திரம் தெய்வம் அல்ல. அப்படி பாடுனா அடிதான் கிடைக்கும். நான் திருவண்ணாமலை தாலுகா ஹெட்குவார்டர்ஸ்ல ஒரு நாள் கடத்தெருவில் நின்று இருக்கிறேன். ஒரு அம்மா நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்த ஒரு அம்மா சுவிசேஷம் சொல்றாங்க கடைக்காரங்கள்ட்ட. நீங்க பேய் சாமிய ஊம சாமியை வணங்கி நீ வீணா போற, ஏசு சாமி தாங்க உசுறு உள்ளவர். அவங்க சொன்ன பாஷையில பேசுறேன். ஐயோ, அந்த அம்மாவை அடிக்க போறாங்க. நான் நினைச்சு ஆண்டவரே காப்பாத்துன்னு ஜோம் பண்ணேன். உன் வேலையை பார்த்துட்டு போமான்னு சத்தம் பண்ணாங்க. அந்த அம்மா போயிட்டு, உங்களுக்கும் எங்களுக்கும் தெரிஞ்ச அம்மா, உங்க சொந்தக்கார அம்மா தான், வேற யாரும் இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றது போல நம்ம செயல்படணும். ஆண்டவர் சொல்றது போல சொன்னா போதும். ஆண்டவர் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் அன்பை சொல்லுங்க. உங்களுக்கு கூட கழுதையை அவுத்து போறதுக்கு அனுமதித்து விட்டார்கள், சீஷர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். சரி, கழுதையை அவுத்தாச்சு. இனி நம்ம ஒரு காரியம் செய்வோம். நமக்கும் கொஞ்சம் நேரம் கழுதையில ஏறி பார்ப்போமே. நமக்கு அவசியத்துக்கு கொஞ்சம் கழுதையை உபயோகிச்சுக்கிடலாம் இல்லையா? கழுதை நம்ம தானே மெனக்கட்டு போகணும் ஆண்டவர் சொன்னாருன்னு. கழுதை நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம கழுதைக்கு மேலே ஏறி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. கழுதையை ஓட்டிட்டு போக முன்னால, ஏசுநாரோட கொண்டு போய் சேர்க்க முன்னால நம்ம கொஞ்சம் உபயோகிச்சு விடுவோமே. அப்படியா? இதுதான் தப்பு. கழுதை யாருக்காக அவங்க விட்டாங்க? யாருக்காக விட்டாங்க? இயேசுவுக்காக விட்டாங்க. யாருக்க பேச்சு? நீங்க சொன்னதை நம்புறாங்க, கரெக்ட். நம்பி கழுதையை உங்க கூட விட்டுட்டாங்க. இப்ப அது உங்களுக்கு உபயோகத்துக்கா, இயேசுநாருக்கு உபயோகத்துக்கா? சபைக்கு ஒரு விசுவாசி வர்றாப்புல, அந்த விசுவாசி யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அந்த விசுவாசி யாருக்காக வாழணும்? ஆண்டவருக்காக வாழணும். அதுக்கு இடையில கா 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 பிடிக்கலாமா? பிடிக்க கூடாது. இடையில அந்த ஆளை கவர் பண்ணலாமா? டோன்ட் டு இட். இட் இஸ் நாட் ரைட் பிஃபோர் காட். அந்த கழுதை ஆண்டவர் சொல்லி போய் அவிழ்த்து கொண்டு வந்த கழுதை. இட் பிலாங்ஸ் டு ஜீசஸ் தி லார்ட். அந்த கழுதை ஆண்டவருக்கு சொந்தமான கழுதை. ஆண்டவர் சொன்னது போல நீங்க செயல்பட்டு கழுதையை பார்த்தீங்க, அவிழ்த்தீங்க. சொன்னதை இயேசு சொன்னதை சொன்னீங்க, விட்டாங்க. இப்ப கழுதை யார்கிட்ட போய் சேரணும்? இயேசுநாதர்கிட்ட தான் போய் சேரணும். நீங்கள் ஆதாயம் பண்ணுகிற ஆத்துமாக்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் அழைச்சிட்டு வரணும். அந்த கழுதை ஆண்டவருக்கு தான் சொந்தம், உங்களுக்கு இல்லை. நானாக சபை கூட்டிட்டு வந்தோம் தெரியல அப்படியா? அதனால
நீங்கள் கூட்டிகிட்டு வந்த கழுதைன்னு அவுத்துட்டு போயிடணுமா? ஐயோ, கழுதையே கர்த்தர் இயேசுவிடம் கொண்டு போறதுக்கு இயேசு தான் உங்கள்கிட்ட சொன்னார். இயேசு சொன்னாருன்னு கழுதையை அவுத்தீங்க, அவங்க அனுமதி கொடுத்தாங்க, கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ எங்கே கொண்டு போகிறீங்க கழுதை? உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போகிறீங்களா? என்ன செய்ய போகிறீங்களோ கழுதை? கழுதைக்கு மேலே ஏறி உட்காந்து தும்முன்னு குதிக்க போகிறீங்களா? இல்லை கழுதை, இந்த கழுதை நல்லா இருக்குது, அவ்வளோ குஷியாக இருக்குது, நல்ல பணக்கார கழுதை, இது நமக்கு இருக்கட்டும், வேற வக்காடு கழுதை ஏதாவது பிடிச்சிட்டு போவோம் ஏசுனா இருக்கட்டும். நோ, then you cannot be a disciple of Jesus. The disciples of Jesus were so faithful to him. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரிடத்தில் ரொம்ப உண்மையா இருந்தாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, நீங்கள் சபைக்கு ஒரு ஆத்மாவை அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள். கழுதையை கர்த்தர் இயேசுவிடம் 2 சீஷர்கள் அழைத்துக் கொண்டு வந்தது போல் வருகிறீர்கள். Remain faithful to the Lord Jesus. ஆண்டவர் சொல்லிதானே நீங்க போறீங்க, ஆண்டவர் சொல்லிதானே அவுத்தீங்க. அதுக்கப்புறம் யாருக்கு சொந்தம்? நானும் போய் கூட்டிட்டு வந்தேன், நானும் அவுத்துட்டு வந்தேன். நீங்க போனதும் அவுத்ததும் கொண்டு வந்த எல்லாம் கரெக்ட், ஐ அக்ரி வித் யூ, ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க யாருக்கு பேர்ல போறீங்க? ஆண்டவர் பேர்ல போறீங்க. ஆண்டவர் சொன்னான்னு சொன்னீங்க, கழுதையை விட்டாங்க, இப்போ கூட்டிட்டு வந்தாச்சு. இனி யார்கிட்ட ஒப்படைக்கணும்? It should be handed over to Jesus the Lord. ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்படைக்கணும். நீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு போக கூடாது, திசை திருப்ப கூடாது, அது செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு வந்தாச்சு. அவங்க நல்ல சீஷர்களை தான் சொல்றேன் இல்ல, வண்டர்ஃபுல் டிசைபிள்ஸ். அவங்க கழுதைக்குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. கழுதைக்குட்டியை கொண்டு வந்துட்டு பிறகு என்ன செய்கிறாங்க? அந்த லூக்கா 19:35-36 வசனங்களை பார்க்கும் பொழுது அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து they brought it to Jesus. தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டார்கள். they spread their clothes on the colt. அந்த கழுதைக்குட்டிக்கு மேல அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. எதுக்காக அவர்களுடைய வஸ்திரங்களை கழுதையின் மேல் போட்டார்கள்? கழுதைக்கு ஒரு வஸ்திரம் போடணுமா? கழுதைக்கு எதுக்காக கழுதையின் மேல வஸ்திரம் போட்டாங்கன்னா, ஆண்டவர் இயேசு அதன் மேல உட்காரணும். இல்லை, வெறும் கழுதைக்கு மேல உட்கார முடியுமா? முடியாது. ஆண்டவருக்கு மரியாதை கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணி அந்த கழுதைக்கு மேல அவங்க என்ன பண்ணாங்க? எங்க இருந்தோ ஒரு ஆளுக்கு துணி எடுத்துட்டு வந்து பழைய போர்வையை தூக்கிட்டு வந்து போட்டாங்களா? இல்ல. அதுல என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்களா? தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். தங்கள் வஸ்திரங்கள்னா அவங்க ட்ரெஸ்ஸே போட்டிருக்கிறாங்க. ஆமா, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். தம்பி, அந்த அந்த டேபிளை துடைக்கிறதுக்கு ஒரு துணி வேணும்னு கேட்டா, சில வேளையில நீங்க துணி எடுத்துட்டு வரதுனால கோழி குவிக்கிறோம். சில வேளையில அழுக்கு துணியை கொண்டு வந்து இதை வச்சு துடைங்கன்னு கொடுத்துருவாங்க. அந்த கர்ச்சிப்பை கூட அதை கூட நான் துடைக்கிறேன்னு சொன்னா, ஏன் கர்ச்சிப்பா? நான் நேற்றைக்கு இங்கே வந்திருந்த வேளையில சவுண்ட் சிஸ்டம் செட் பண்ணுறதுக்கு வந்திருந்த வேளையில பார்த்தேன், இங்கே இருந்த சில பொருட்கள் எல்லாம் அழுக்கா இருந்தது. ஐ டுக் மை கர்ச்சிப் அண்ட் ரப்ட் இட். நான் பார்த்தேன் இங்கே நல்ல துணி காணல. இது துணியை வாங்குறதுக்கு அங்கே டெக்ஸ்டைல் ஷாப்பு போயிட்டு வரதுக்கு நேரம் இல்லை, கரண்ட் போயிடும். கரண்ட் தான் போயிருமே, என்ன செய்வோம்? எனக்கு கர்ச்சிப் நல்ல கிளீன் கர்ச்சிப், நேற்றைக்கு வச்சிருந்தது வேற, இன்னும் வச்சிருக்கிறது வேற. அந்த அழுக்க தான் வச்சுட்டு நிற்கிறாருன்னு நினைக்காதுங்க. இட்ஸ் எ நியூ ஒன். நல்லது. பார்த்தேன் இதெல்லாம் தூசியா இருக்கு, இது ஆண்டவருடைய பொருட்கள், இதெல்லாம் அழுக்கா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நம்ம மட்டும் சுத்தமா இருப்போம், நம்ம வீடு மட்டும் சுத்தமா இருக்கட்டும், நம்முடைய கண்ணாடி, நம்முடைய வாட்ச், நம்முடைய பெண்ணு, நம்ம செருப்பெல்லாம் சுத்தமா இருக்கட்டும். ஆண்டவருடைய பொருள் எல்லாம் எப்படி இருக்கட்டும். இஃப் யூ ஆனர் த லார்ட், யூ வில் பி கமிங் ஃபார்வர்ட் டு கிளீன் இட். நீங்க ஆண்டவரை கண் பண்றவங்கன்னா you will be coming forward to sweep the church. நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இருக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு எழுப்புதல் சபையில் ஏற்பட்டது. நீங்க பாடுறதுக்கு முன்னாலே காலையில் எழுப்புதல் வந்துட்டு ஒரு 7:15 தெரியுமா? இன்னைக்கு வராத மாமிகள் எல்லாம் இன்னைக்கு வந்தாங்க. மாமி எல்லாம் வந்து ஆத்துல மாமி வந்து நிறைய பேர் பெருக்குறாங்க, கூட்டுறாங்க. எவ்வளவு சீக்கிரமா வேலை முடிஞ்சு தெரியுமில்ல? பாருங்க, ஆண்டவர் இயேசுவை கனப்படுத்தி இந்த சத்தியெல்லாம் இத்தனை வருஷம் நான் சொல்லல. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், பரிசுத்த ஆவியான திருமணம் பெற்றுகிறார். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழுதையின் மேல் போட்டார்கள். ஏதாவது அழுக்கு துணி ஏதாவது போடுங்க, கழுதைக்கு மேல நல்ல துணி போடாதீங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா என்ன செய்யணும்? பழைய கிழிஞ்ச போர்வை ஏதாவது கொடுங்க, கிழிஞ்ச வேலையான ஏதாவது கொடுங்க. டோன்ட் கிவ் த பெஸ்ட். என்கிட்ட யாராவது ஊழியக்காரர்கள் தேவ மனிதர்கள் வந்தா ஐ யூஸ் டு கிவ் த பெஸ்ட். நான் உபயோகிக்காத டவல் வச்சிருப்பேன், பிராண்ட் நியூ, அதை கொடுப்பேன். உபயோகிக்காத டவல், உபயோகிக்காத போர்வை, பிராண்ட் நியூ பெட்ஷீட், கம் ஆன் யூஸ் இட். யூ ஆர் காட் சர்வன்ட்.
ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்து மிஷினரி ஒருத்தர் வந்திருந்தார். கேட்டார், அது லுங்கி ஏதாவது தருவீங்க இருக்குமா பாஸ்டர்? நான் ஒரு புது லுங்கி வச்சிருந்தேன், நல்ல விலை கூடினது. ஐ கேவ் டு த சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் வச்சுட்டேன், நான் விட்டுட்டே போறேன், உங்களுக்கே இருக்கட்டும். நோ, இட் இஸ் ஃபார் யூ, யூ டேக் இட் வித் யூ. இது உங்களுக்கே, நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லியாச்சு. ஹல்லேலூயா. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் சீஷர்களா இருக்கிறது ஒரு பாக்கியம். இட்ஸ் a privilege to be a disciple of Jesus. Oh, it is good that you obey him. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிகிறது நல்லது. It is good that you pronounce what he says. அவர் சொல்றதை நீங்கள் உச்சரிக்கிறது மிகவும் நல்லது. Then you do accordingly what he says. அவர் சொல்ற போல செய்யுங்க. இப்போ ஆண்டவர் இயேசு, கழுதை எப்படி இருக்குயா, கழுதைக்கு மேல ஒரு துணியாவது போடுங்கய்யா. He never said anything to the disciples. Hallelujah. Jesus was loved so much by his disciples. இயேசு கிறிஸ்து சீஷர்களால் அவர் மிகவும் நேசிக்கப்பட்டார். Hallelujah. Do you love your own father? Do you love your mother? உங்க அப்பா அம்மாவிடத்தில் ரொம்ப அன்பா பாசமா எத்தனை பேர் இருக்கீங்க? We were loving our parents so much. We love our children very much. உங்களுக்கு பிள்ளைகளிடத்திலே ஒரு பாசம் இல்லை, பெற்றோரிடத்திலே ஒரு பாசம் இல்லை, மனைவியிடத்திலே ஒரு அன்பு இல்லை. My dear brother, let me ask you a question now. Do you really love your wife? அன்பு சகோதரனே, உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். உண்மையாக உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா? உங்க மனைவிமாருக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம் வருது. இது எல்லா மனைவிமாருக்கும் வர சந்தேகம் தான். உண்மையிலே நீங்க என்ன நேசிக்கிறீங்களான்னு புருஷன்மார்கிட்ட எல்லா மனைவிமாரும் கேட்டிருப்பாங்க. Nobody is an exemption. எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கேட்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கையை தூக்கி காட்டுங்க. இதுவரை என் புருஷன்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கவே இல்லை. I believe that most of you would ask this question to your own husbands. உங்க சொந்த புருஷன்கிட்ட கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அவங்க எங்க வீட்டுக்காரரு அவங்க அப்பாவை நேசிக்கிறாரா, அம்மா நேசிக்கிறாரா, அக்காவை நேசிக்கிறாரா, தங்கச்சியை நேசிக்கிறாரா, பக்கத்து வீட்டுக்காரியை நேசிக்கிறாரா? ஒரு குழப்பம் தான். ஏன்னா நீங்க செலவுல அப்படி பண்ணிக்கிடும் செய்வீங்க போல இருக்கு. புருஷன்மாரு உரிமையில அன்பின் மிகுதியிலையோ நீ சும்மா இருன்னு சொன்னா அவங்களுக்கு வருத்தம் வந்துடும். எல்லாத்துக்கும் நம்மகிட்ட சும்மா இருன்னு சொல்றாங்க, இவங்களுக்கு நம்மகிட்ட உண்மையான அன்பு இல்லையோ. இப்ப அது இருக்கட்டும், உங்களிடத்தில் வந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு பதிலை சொல்லிவிடலாமே. உண்மையாக நான் என் மனைவியை நேசிக்கிறேன். நெக்ஸ்ட் டு மை லார்ட் ஜீசஸ் ஐ லவ் மை வைஃப். ஆண்டவருக்கு பிறகு என் தாய் தகப்பன் உயிரோட என்னுடைய தகப்பனை தாயை நேசித்தேன். இப்ப எங்க அப்பா அம்மா பரவத்து போயிட்டாங்க. So I love my wife next to my Lord. How about you, brother? அன்பு சகோதரர்களே, உங்க கதை எப்படி? சில மனைவிமாரு புருஷனால நேசிக்கப்படக்கூடிய விதத்தில் நடக்கிறது இல்லை, அது வேற. அவங்க சுயாட்சியில இருக்கிறாங்க. தனியலம் நாடு அமைக்கணுமா? இது நடக்கக்கூடிய காரியமா? எனக்கு தெரியல. இது நடக்க போறதா எனக்கு தோன்றவில்லை. அவங்க இஷ்டம் போல நான் சம்பாத்தியம் பண்றேன், நான் எனக்கு இஷ்டப்படி செலவு பண்ணுவேன். உனட்ட நான் காசு கணக்கெல்லாம் தர வேண்டியதில்லை, எனக்கு விருப்பமானவங்களுக்கு கொடுப்பேன். நான் எனக்கு தோணிய இடத்துக்கெல்லாம் போவேன், லீவ் சொல்ற இடத்துக்கு நான் வர போறதில்லை. சுயாட்சி, சம உரிமைன்னு நீங்க சகோதரிகள் சிறிகள் சொல்லலாம். பட் தேர் இஸ் எ லிமிட் ஃபார் இட். அதுக்கு ஒரு வரம்பு இருக்கிறது. Wives, be submissive to your husbands. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனை கீழ்ப்படியுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுது. அதை விட்டுட்டு தங்கள் இஷ்டம் போல் வாழ்கிற மனைவிமார புருஷன்மாரு ரொம்ப நேசிப்பாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அது அந்த சட்டத்திலே ஒரு விதிவிலக்கு ஏற்பட்டு விடுகிறது. மனைவிமாரு புருஷன் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களாக இருந்தால் புருஷன்மார் உண்மையிலே நேசிப்பார்கள். ஆண்டவர் இயேசுவை மிகவும் அதிகமாய் நேசித்தவர்கள் சீஷர்கள். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாமே அவங்க செய்தாங்க. நீங்க நான் இங்க இருந்து ஜோம் பண்ண, நீங்க கடலுக்கு அக்கறை போங்கன்னு சொன்னா அவங்க பாட்டு படகாரி போயிட்டாங்கல்ல. படகுல நடுசாமத்தில் உயிருக்காக போராடுறாங்க. யாராவது முறுமுறுத்தாங்களான்னா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் என்னதான் சொன்னாரோ எல்லாமே அப்படி கேட்டாங்க. இந்த மட்டுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் அவருடைய சீசர்களுக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம் கிடையாது. அதையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப 1 வயசு 2 வயசு 3 வயசு 1-2 பேர் இயேசுவோட வயது கூடினவர்கள் அப்படின்னு சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும். ஆண்டவர் இயேசுவை மிகவும் நேசித்தார்கள். ஆண்டவரத்தில் வைத்த அன்பினால பண்பினால என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழுதையின் மேல் போட்டார்கள். ஹல்லேலூயா. என்ன இப்ப நான் வர்றேன் உங்க வீட்டுக்கு, மோட்டார் சைக்கிளை கொண்டு வர்றேன். அங்க ரொம்ப வெயில்ல நின்று போச்சு, வண்டி கொதிச்சுட்டு இருக்குது. நான் பார்க்குறேன் என்ன பண்ணலான்னு முழிக்கிறேன். சரி, இவங்கள்ட்ட தண்ணி கேட்கறதுக்கு நம்ம சத்தமூச்சி காட்டாம வண்டி எடுத்துட்டு வர்றது நல்லது, நம்ம கொஞ்சம் சூடு ஆனாலும் பரவாயில்லன்னு. ஏன்னா நம்ம ஆளும் திறமை புரியும் இல்லையா? இவங்கள்ட்ட தண்ணி கேட்டா எதுக்கு கேட்குறீங்க பாஸ்டர்? குடிக்கிறதுக்கா தூரம் ஊத்துறதுக்கா?
அப்படி ஒண்ணுக்கு 7 கேள்வி கேட்பாங்க. அவங்கள்ட்ட ஏன் நம்ம கேட்பாங்க, நம்ம பாட்டுக்கு வண்டி சூடா இருந்தாலும் பரவாயில்ல வந்துருவோம். அடுத்து தண்ணியை கேட்டா அடுத்து துணி கேட்பாரு, அதுக்கு எங்க போறது, நமக்கு டவலையா வச்சு துடைக்கிறது. அன்பானவர்களே, உங்கள் தாய் தகப்பனிடத்தில் அன்பா இருந்தா உங்க தகப்பனுக்கோ தாய்க்கோ உடம்பெல்லாம் வேர்வையா இருக்குன்னு வச்சுக்கிடுங்களா. உங்க தாய் தகப்பனை நீங்க முகத்தை துடைக்கலாம், அப்பாவுக்கு உடம்பெல்லாம் வேர்வையா இருக்கா, முதுகெல்லாம் வேர்வையா இருக்கா, துடைக்கலாம். யூ நெவர் டிட் இட், ஐ நோ தட். நீங்கெல்லாம் அதெல்லாம் செய்திருக்க மாட்டீங்க. வைரஸ் we did it to our parents. நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு செய்திருக்கிறோம். அப்பாவுக்கு முகம் ரொம்ப இதாக இருக்கா, அப்பா முகத்தை நல்லா தொடச்சிடுவோம், கழுவி தொடச்சிடுவோம், ஃப்ரெஷ் ஆக்கிடுவோம். ஹல்லேலூயா. ஆமா, அப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற லுங்கி நேற்றைக்கு கொடுத்ததில்லை, மாற்றிருங்க, இதோ நியூ லுங்கி இஸ் அவைலபிள். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வச்சுக்கிற அன்பின் அளவைத்தான் அது காட்டுறது. ஆண்டவரை கனம் பண்ணாங்க, அன்பா இருந்தாங்க, அதனால அவங்க வஸ்திரங்களை அவங்க வண்ணான்கிட்ட டோபிகிட்ட கேட்கல, யாரா ஒரு துணி எடுத்துட்டு வாருங்கடா, அந்த அதில் ஒரு தொங்கி கிடக்கு, அதை எடுத்துட்டு வாங்க தொடப்போம். இல்லை இல்லை இல்லை, அவங்க வஸ்திரத்தையே உடிச்சாங்கப்பா. அப்படிதான் பைபிளில் இருக்கு. பைபிளில் இருக்கிற நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். ஆல் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் தே லவ் ஜீசஸ் so much. ஆண்டவரை ரொம்ப நேசனால அதை செய்தாங்க. நீங்க உங்க அம்மாவோ உங்க அப்பா அந்த டவலை கொடுப்பா, இந்த கையை கொஞ்சம் தொடச்சிட்டு தார, சாப்பிட்ட பிறகு கையில் தண்ணியா இருக்கு, ஓன் டவலை எடுத்து நீ தொட, அந்த கர்ச்சிப்பை கொடுப்பாப்பா. ஒரு தாய் தான் வாங்கி கொடுத்துருக்கும், தாப்பன் தான் வாங்கி கொடுத்துருக்கும், தரமாட்டேன். என்ன சுபாவமோ, நீங்க எல்லாம் இயேசுவின் சீஷர்களா? யூ ஆர் unfit to be a disciple of Jesus. Learn it at home first. முதலாவது உங்க வீட்டில் கத்துக்கிடுங்க. உங்க தாய் தகப்பனிடத்தில் முதலாவது அன்பை காட்டுங்க. முதலாவது உங்க புருஷர்கள் உங்க மனைவிமாரிடத்தில் அன்பு காட்டுங்க. அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டுங்க. தன் பிள்ளைகள்கிட்ட அன்பா இருக்க மாட்டாங்களா, அடுத்தவங்க பிள்ளைகள்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்களா? தன் மனைவிட்ட அன்பா இருக்க மாட்டாரோ, அவர் அடுத்தவர் மனைவிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரா? அடுத்தவர் மனைவிக்கு புரோட்டா பதிஞ்சு கொண்டு போவாராம், முட்டை ஆம்லேட்டு கொண்டு போவாராம். அப்படியெல்லாம் அவர் செய்தார். அவர்னா யாரு? அவர்னா அவர்னா அப்படி ஒருவர். அதுக்கு மேல எவரும் ஊர் எல்லாம் பேசக்கூடாது. கேட்டு பிரயோஜனம் இல்லை. யூ ஆர் எ வேஸ்ட். யூ ஆர், ஐ சே இட் இஸ் நாட் எ வேஸ்ட். அப்படி சொல்லல, ஐ சே யூ ஆர் எ வேஸ்ட். அதுக்கு மேல அதுக்கு மொழிபெயர்ப்பு கிடையாது, அதுக்கு விளக்கம் தர முடியாது. ஆண்டவர் இயேசுவின் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? கழுதை குட்டியை கொண்டு வந்தாங்க. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டார்கள், விரித்தார்கள். அதுக்கு பிறகு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, நம்ம ஆண்டவர் இயேசுவை கழுதையின் மேல் ஏற்றினார்கள். கழுதை யாருக்குது? யாரோ ஒருத்தருக்கு அவுத்துட்டு வந்தது யாரு? இவங்க. யார் சொல்லி அவுத்தாங்க? இயேசு சொன்னார்னு சொல்லி அவுத்தாங்க. இப்ப கழுதைக்கு ஓனர் யாரு? ஆண்டவர் இயேசு. இயேசுவை கழுதையின் மேல ஏற்றிட்டாங்க. ஹல்லேலூயா. கழுதையின் மேல ஏற்றின பிறகு இனி என்ன நடக்குது? இனி என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்படியே தொடர்ந்து படிக்கிற வேளையில கழுதையின் மேல் இயேசு ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். கழுதைக்கு மேலதான் வஸ்திரம் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல, இனி கழுதை கூட தரையில நடக்கக்கூடாது. கழுதை போற வழியில வஸ்திரங்களை விரிச்சிருக்கிறாங்க. அவர்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவின் சீஷர்கள் தான். அவங்க வஸ்திரங்களை விரித்திருக்கிறார்கள். அது எதற்காக? அதிக மரியாதை, அதிக கனம். கழுதைக்கு மேலே வஸ்திரம் விரிச்சாச்சு, நீ கழுதையை நடந்து மண்ணில் கால் வைக்க கூடாது. கழுதைக்கு ஒரு தனி மரியாதை. யாரால? இயேசுவால. ஆண்டவர் இயேசுவினால தான் கழுதைக்கு ஒரு மரியாதை. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு மரியாதை உண்டு தெரியுமா? நம்ம உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவை சுமக்கிறவர்களாக இருந்தால், you will have a respect in the society, you will have a respect in the office, you will have a respect in the police station, you will have a respect in the court. Hallelujah. Do you believe it? நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? I believe it. கழுதை இயேசுவை சுமக்கிற கழுதையா இருந்ததுனால அது காலு தரையில படாண்டான்னு எல்லாரும் வஸ்திரங்களை விரித்தார்கள். ஆண்டவர் இயேசுவை சுமக்கிறவர்களாக நம்ம இருந்தா நமக்கும் ஒரு தனி மரியாதை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை சுமக்கிறவங்களா இருந்தா உங்களை பார்க்கறதுக்கு முன்னால, before people see you, they can see Jesus who is with you. உங்களை பார்க்கறதுக்கு முன்னால உங்களில் இருக்கிற இயேசுவை அவர்கள் காண முடியும். கம் சிஸ்டர், வாங்க சிஸ்டர்,
பிரதர் கம், சகோதரனை வாருங்கள் என்று கூப்பிடுவார்கள். ஹல்லேலூயா. பிசாசு இருந்தாலும் சில வேளையில மக்களுக்கு தெரியும், தண்ணி அடிச்சிருந்தாலும் மற்றவர்களுக்கு தெரியும். இவர் தண்ணி போட்டிருக்கிறார் போல இருக்கு, இவரை உள்ளே ஏற்றிடாத, பிரச்சனை ஆகிரும், அவரை வெளியே விட்டு அவர் என்ன கேட்டாரோ கொடுத்து அனுப்பிடு, ஒரு சம்பளம் கேட்டாரோ கொடுத்து அனுப்பிடு, கதவை சாத்திரு, ஜன்னலையும் சாத்திரு. இவர் பேய் பிடிச்சவர் போல இருக்க, பிரச்சனையான ஆளாக தான் இருப்பார், ஜன்னல் எல்லாத்துலேயும் பாய தூக்கி வச்சிருவாரு, பிரச்சனை தான் போல இருக்கு. உள்ளே ஏற்றிடாத, வீட்டில் ஏற்றிடாத, கதவை சாத்திக்க. ஆமா, ஆண்டவர் இயேசுவை சுமக்கிற கழுதைக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கழுதை நேரத்தைக்கு வரையிலும் மண்ணில் தான் கிடந்தது, கழுதை துணிக்கு மேலேயா நடந்துட்டு இருந்தது. கழுதைக்கு துணி போட்டாங்க, அவன் ஓனர் கட்டி வச்சிருந்தான், இல்லை, மண்ணில் தான் கிடக்கிறது ஒரு மிருகம் கழுதை. கழுதை, நரி, பன்றி, நாய் இதெல்லாம் எங்கே தான் கிடக்கும்? மண்ணில் தான். கழுதைக்கு ஒரு சாக்ஸு, கழுதைக்கு ஒரு ஷூ போட்டு டிங்கு 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 அப்படியா? இல்லை, கழுதை மண்ணில் கிடந்து உருளக்கூடியது. உண்மை. நம்ம கூட சில வேளையில மண்ணில் கிடந்து சில சின்ன பிள்ளைகள் கூட பொருளை உருளுவாங்கல்ல. சில ஆட்களுக்கு மண்ணாவது தரையாகுது, அவங்க பாட்டுக்கு நம்மவே மண்ணு தான் பிறகு என்ன, மண்ணில் கிடந்தா என்ன, தரையில் கிடந்தா என்ன, பாயில் கிடந்தா என்ன. சில ஆட்களுக்கு பாயில் உட்காருங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. எங்களுக்கு பாயெல்லாம் வேண்டாங்க, நாங்கள் மண்ணிலே இருந்து விடுவோம். அது தாழ்மைக்காக இருந்தீங்கன்னா இட் இஸ் ரைட், நான் ஒத்துக்கிடுறேன். இல்லை இல்லை, எங்களுக்கு பாயெல்லாம் பிடிக்காது, தரை தான் ரொம்ப பிடிக்கும்னா அது உங்கள் விருப்பம், இட் இஸ் லெஃப்ட் யூ. ஆனால் இந்த கழுதைக்கு ஒரு தனி மரியாதை எதனால? என்ன, இயேசு கிறிஸ்துவை ஏற்றி இருக்கிறதுனால. அவங்க வஸ்திரத்தெல்லாம் விரிச்சிருக்கிறாங்க. ஐயா, இதெல்லாம் யாரும் செய்யாத விஷயம், எந்த கட்சிக்காரருக்கும் துறையும் செய்யாத விஷயம். பைபிளை அவங்க படித்தாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களா கட்சிக்காரங்க, அவங்களும் சொல்லுவாங்க, துணி வாங்கி விரிங்கய்யா, நாங்கள் வர போகிறோம். ஆனால் நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் விலை கூட்டின காரில் வருவாங்க. ஆண்டவர் காரில் போகல, ஆண்டவர் குதிரையிலையும் போகல, ஆண்டவர் கழுதையில தான் போயிருக்கிறாரு இல்லையா? இப்போ கழுதைக்கு நடக்கிறதுக்கு கல்லு முள்ளு காலுக்கு மெத்தையா? இல்லை, அங்கே காலுக்கு கீழே வஸ்திரங்களை விரித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான காரியம் நடக்கு. பார்த்துக்கிங்க, 37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க, ஒலிமலையின் அரிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் சுழலான கூட்டமாய் சீசர்கள் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்படுறாங்க. ஹல்லேலூயா. They were happy to see Jesus coming. Hallelujah. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இயேசு நம்முடைய ஆராதனைக்கு வருகிறார். உங்களுக்கு தெரியுமா? Do you know that Jesus is coming to our worship? உங்களுக்கு தெரியாது இல்லை? உணர முடியுதா யாருக்காவது? இயேசு வரதை எத்தனை பேர் உணர முடியுது? Were you able to feel the coming of Jesus? ஆண்டவர் வரவழையில சிலருக்கு உணர முடியும், சிலருக்கு பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இப்ப வரதை ஜனங்கள் பார்க்குறாங்க. அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் குறித்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆண்டவரை பார்க்குறவங்கள எல்லாம் யாருக்கும் இயேசுவை கண்டாலும் சந்தோஷமாக தாங்க இருக்கும். இங்கிலாந்தில் ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஒரு வீட்டுக்கு போயிருந்திருக்கிறார். அங்கே போய் கதவை தட்டினால அந்த வீட்டில் உள்ள பாப்பா கதவை திறந்துருக்கிறாப்பு. அவ கதவை இப்படியே மெதுவாக திறந்து பார்த்துட்டு அவ அம்மாவை கூப்பிட்டு சொல்றாள், மாம் ப்ளீஸ் கம், ஜீசஸ் இஸ் ஸ்டாண்டிங், இயேசு இருக்கிறார். சாது சுந்தர் சிங்கை பார்த்து அவள் தாயிடத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன? இயேசு இருக்கிறார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ மனுஷன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சிலுவை தரிசனம் கண்டவர், கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படியாக தன்னை அர்ப்பணித்தவர், துறவரம் பூண்டவர். ஹல்லேலூயா. எளிய வாழ்க்கை வாழ முன் வந்தவர். அவரை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு யாரை பார்த்ததா தெரியுது? இயேசுவை பார்த்ததாக தெரிகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால், உங்களோடு இருந்தால், இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை போல நம்ம இருந்தோம், மற்றவர்கள் இயேசுவை நம்மில் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கறவங்க மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டவரை இயேசுவை பார்த்தது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு வாயில விரலை வச்சு பொத்திட்டாங்க. ஐயோ இயேசு வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு. வாயில கையை பொத்தினாங்களா, வாயை திறந்தாங்களா? வாயை திறந்து அந்த கல்யாண வீட்டுக்கு போன வேளையில, அந்த வரவேற்பு வீட்டுக்கு போன வேளையில இந்த சர்க்கரை வாயில் அள்ளி போட்டாங்கல்ல, அதுபோல இயேசுவை கண்டதும் சர்க்கரை வாயில் அள்ளி போட்டுட்டு குங்குமத்தை என்ன செய்தாங்க? நெத்தியில தடவினாங்களா? அப்படியா? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? சந்தனத்தை எடுத்து நாக்கில் தொட்டீங்களா, நெத்தியில தடவுனீங்களா? என்னதோ பண்ணுங்க, நான் இதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வேலை இல்லை. ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம். they were very happy. ஹல்லேலூயா. உங்க அப்பா வெளியூர்ல இருக்கிறாங்க,
உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும்ல. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருந்தவர்கள ஒரு முறை கும்பகோணத்துக்கு வந்திருந்தாங்க. அப்படியே ஸ்கூல் பக்கத்தில் நின்று எங்கள் அண்ணன் கிட்ட பார்த்துட்டே நின்னாங்க. அங்கே யாரையும் காணல. எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. கதவு திறக்கல. நான் எங்கே இருந்த பார்த்தேன். எனக்கு சந்தோஷம்னா தாங்க முடியாத சந்தோஷம். அப்பா வாங்க. கதவை திறந்து அப்பாவை கூட்டிட்டு போனேன். உடனே சொன்னாங்க, உன் வீடு எங்கே இருக்குன்னு. என் வீடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கு. உடனே நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். உடனே வண்டியில் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் அங்கே பெட்டெல்லாம் ரெடி பண்ணி களைப்பாக இருக்குது, நான் தூங்குறேன், ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டு படுத்து தூங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணமார் வந்து பார்த்தாங்க, அப்பா என்ன செய்கிறாங்க. அன்பானவர்களே, ஆண்டவரை பார்த்தோம். அவங்களுக்கெல்லாம் அற்புதம் எல்லாம் செய்தார். பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி சந்தோஷமா? ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது நன்மை ஏதாவது செய்தாரா? ஆண்டவர் இயேசு யாருக்காவது ஏதாவது நன்மை செய்தாரா தம்பி? ஆண்டவர் இயேசு ஏதாவது நன்மை செய்திருக்கிறாரா? ஒண்ணுமே செய்யலையா? நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பார்க்க போறோம். ஒரு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குது? ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் சந்தோஷங்க. நான் எப்பெல்லாம் இங்க வரணும் அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதனால? பெரிய கட்டடத்தினால இல்லை, ஆண்டவர் தங்கும் வாசஸ்தலம். இது தேவன் தங்கும் ஆலயம். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கு யாரை பார்க்கலாம்? இயேசுவை நாம் இங்கு காணலாம். அவர் பேசுவதை நாம் இங்கு கேட்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்களா அதை சொல்லுங்க. நீங்க சந்தோஷப்பட்டு என்ன செய்வீங்க? நீங்க வீட்டுல போய் ஒளிஞ்சிடுங்களா? என்ன செய்வீங்களா? அவங்க என்ன செய்தாங்க? நீங்க எழுதியிருக்கு பார்த்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதான, உன்னத்திலே மகிமை உண்டாதாக என்று மிகுந்த சந்தத்துடனே தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. Blessed is the king who comes in the name of the Lord, peace in heaven and glory in the highest. அவங்க ஆண்டவரை துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள், புகழ்ந்தார்கள். எப்படி? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க என்ன வார்த்தை வைக்கிறாங்க பாத்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இயேசு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். நோ, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஆண்டவர் இயேசு இந்த பவனியில கழுதைக்கு மேலதான் வந்தாரு. அவர் குதிரைக்கு மேல பெரிய ராஜ தோரணையில, ராஜ சிங்காசனத்தில் ராஜா வஸ்திரம் எல்லாம் தரிச்சு வரல. He must have been in an ordinary dress. ஆனா மக்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டு பரவசம் அடைஞ்சு இப்ப எப்படி என்ன பண்றாங்க? ஆண்டவரை புகழ்ந்தார்கள். எப்படி என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம். நீங்க எப்படி சொல்லுவீங்க? உலகத்திலே மகிமை உண்டாவதாக என்று அவர்கள் புகழ்ந்தார்கள். அப்படித்தானோ? எப்படி? மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை எப்படி புகழ்கிறீங்க? எப்படி ஆராதிக்கிறீங்க? எப்படி சோத்திரிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்கு நிலைமை எப்படி இருக்கு? எப்படியோ இருக்கு. எப்படியோ நம்ம சுமாரா போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? என்ன பண்றீங்க நீங்க? ஆண்டவரை எப்படி புகழ்கிறீங்க? எப்படி புகழ்கிறீங்க? அடுத்து லூக்கா சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று லூக்காவில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா மார்க்கு சுவிசேஷத்தில் வித்தியாசமான ஒரு நல்ல கருத்து நமக்கு இருக்கிறது. அங்கே எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிக்கிறவங்கள பாருங்க. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீது ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. உன்னதத்திலே ஓசன்னா, ஓசன்னா இன் தி ஹையஸ்ட் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலன் என்ன எழுதுறாரு? அவர் எழுதுகிறாரு. யோவான் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிக்கிறவர்கள் அங்க என்ன எழுதுகிறாரு? இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு, ஹல்லேலூயா, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டார்கள். அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப எல்லாம் சவுண்ட் போடக்கூடாது.
இயேசுநாதரை பின்பற்றுறவங்க, பாடுறவங்க, படிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே சொல்லுங்க. ஹல்லேலூயா. வைப்ரேஷன் வருதா? எக்கோ வருதா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. நமக்கு அல்லேலூயா சொல்றதே கொஞ்சம் மெதுவா தான் வருது. ஓசன்னா சொல்றது எப்படி? அல்லேலூயா அல்லேலூயா இல்ல, நாங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. நீங்க அல்லேலூயாவா? நாங்க அல்லேலூயா மட்டும் இல்ல, அவங்க ஓசன்னா. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க சொன்ன? குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம உன்னை குருத்தோலை பிடிச்சி ஆண்டவரை துதித்தோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு சடங்கு, சடங்கு கிடையாது. இதுதான் யதார்த்தமா ஆண்டவரை பின்பற்றுகிறது, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்ம படிச்ச இடத்துல எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறாங்க? அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை துதித்தார்கள், ஸ்தோத்திரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஓசன்னான்னு சொல்லி ஒரு ஆர்ப்பரிப்பு கொடுங்க பார்ப்போம், எப்படி இருக்கு பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓசன்னா. இப்பதான் கொஞ்சம் மூச்சு வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க பரிசுத்தாயை பெற்றிருக்கிறீங்க தெரியுது, அதனாலதான் கொஞ்சம் சவுண்ட் வருது. பரிசுத்தாய் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, மூச்சு வாங்கும். ஹல்லேலூயா. ஓசன்னா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை புகழ்கிறாங்க. இந்த நேரம் அந்த கூட்டத்திலேயும் ஒரு சனியை பிடிச்ச கூட்டம் இருந்திருக்கு. அது என்ன கூட்டம்? பரிசேய கூட்டம் அங்கேயும் இருக்குது. அப்பா ஆண்டவரை ஆராதித்து சந்தோஷப்படுற இடத்துல, ஆர்ப்பரிக்கிற இடத்துல அங்கேயும் ஒரு பரிசேய கூட்டம் தான் இருக்குது. பரிசேயர்களுக்கு வேலை என்னன்னா இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் குற்றம் கண்டுபிடிக்கிறது தான். இயேசுவையும் சீஷர்களையும் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க தான் பரிசேயர்கள். அவங்களுக்கு வேதமும் தெரியும், பிரமாணமும் தெரியும், பண்டிகையும் தெரியும், கொண்டாட்டமும் தெரியும், திண்டாட்டமும் தெரியும். ஆனா இவங்களுக்கு வேலை இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் குற்றம் கண்டுபிடிக்கிறது. இப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்திரிக்கப்பட்டவர் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. இவங்களுக்கு பொறுக்க முடியல. இன்னைக்கு இதுதான் ஒரு குழப்பம், பொறுக்க முடியல. இவங்களுக்கு ஒரு பொறாமை உணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி, இவங்களுக்கு ஒரு எரிச்சலின் ஆவி. இவங்களுக்கு அப்படி இயேசுவை போல ஒரு தலைவன் இல்லை. பிரதான ஆசாரிய வேதவாரம் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் டூப்ளிகேட், ஃப்ராடு. அவர்களுக்கு தலைவர்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவோடு ஒப்பிடுவதற்கு யோக்கியதை இல்லாதவர்கள். இயேசுதான் தேவகுமாரன், இயேசுதான் அற்புதங்களை செய்தார், இயேசுதான் அதிசயங்களை செய்தார், இயேசுதான் லாசருவை வரித்து அடக்கம் பண்ணி 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அப்ப இவனால ஒன்றும் பண்ண முடியலையா? மக்கள் கூட்டமே அவருக்கு பின்னால போகுதான். ஓசன்னான்னு ஆர்ப்பரிக்கிறார்களா, பயங்கர சத்தமா குரலோசை எழுப்புறதா. இவனை பொறுக்க முடியாம வேற வழி இல்லாம கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க முடியல. கோர்ட் அங்க இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாருங்க தெரியுதா? இங்க நான் பரிசேயர்களையாக சொல்றேன், வேற யாரையும் சொல்லுங்க, எனக்கு தேவையில்லை. நான் பைபிள்ல உள்ளதை சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. இவங்க இயேசுநாதர்கிட்டே வந்துட்டானுங்க, இயேசுகிட்டே வந்துட்டானுங்க. பாத்தீங்களா? ஆண்டவர் இயேசுடத்துல வந்து அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. அங்க என்ன இருக்கு புரியுதா? இயேசுடத்திலே வந்து சொல்றாங்க, பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். Some of the Pharisees in the crowd said to Jesus, Teacher, rebuke your disciples. உம்முடைய சீஷரை அதட்டும் என்று சொல்கிறார்கள். ஐயா, இவங்க யாரு? வேத பிரமாணம் கத்துக்கிட்டவங்க. இவங்களுக்கு எருசலேமில் ஆலயம், பிதாவாகிய தேவனங்கள் தேவன், வெந்தயம் கொத்தமல்லி ஒருத்தராமல் எல்லாம் தசவாகம் கொடுத்தவங்க, வாரத்துக்கு 2 நேரம் உபவாசம் பண்றவங்க. இவங்க நியாயப்பிரமாணம் எல்லாம் கையில வச்சிருக்கிறவங்க. ஆனா இவங்க இப்ப என்ன சொல்றாங்க? உம்முடைய சீசரை அதட்டும். ஏன் அவங்க என்ன தப்பு பண்ணாங்களா? வாட் ராங் தே டிட்? என்ன தப்பு பண்ணாங்க? நத்திங். ஆண்டவரை புகழ்ந்ததை இவனால பொறுக்க முடியல. இதுதான் இன்னைக்குள்ள குழப்பம். அங்க ரொம்ப சத்தம் போடுறீங்க நீங்க. யாரு? சபைக்கு வர்றவங்க ரொம்ப சவுண்ட். நான் உண்மையா சொல்ல, சவுண்டு ஸ்பீக்கர்ல ஓவரா இருந்தா நீங்க சொல்லலாம், எந்த ஆட்சேபனை இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா உங்களுக்கு பழக்கப்படலை.
ஆண்டவர் இயேசு நன்மை நீங்கள் ருசிக்கவில்லையா? அதனால சொல்றீங்களா? பரவாயில்ல. ஆண்டவர் இயேசுவின் அற்புதம் உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கல, எங்களுக்கு எல்லாம் எத்தனை அற்புதம் எங்களுக்கு செய்திருக்கிறார். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவனை அரசனாக மாற்றிவிட்டார். கர்த்தருடைய பெட்டி வருகிறது. தாவீது சணல் வேகத்தை தரித்துக் கொண்டு பிரபுக்கள் முன்பாக, பிரபுக்களின் மனைவிமாரின் முன்பாக, ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே நடனமாடி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நினைத்தா என் உள்ளம் பொங்குதையா. ஹல்லேலூயா. என்னால இங்க நிற்க முடியாது, உண்மை. நீங்க எல்லாம் இருக்கிறதுனால நான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா உம்மை தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, அற்புதங்களை நினைத்து சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்கிறார்கள். இவங்களுக்கு பொறுக்க முடியல. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்தால் உள்ளம் பொங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நன்மை நமக்கு செய்திருக்கிறார். நோய்களை தீர்த்தார், பிசாசும் தொல்லையை நீக்கினார், நமது வாழ்வில் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என்றைக்கோ கல்லறைக்கு போக வேண்டிய ஆளு, என்றைக்கோ சுடுகாட்டில் போய் கொளுத்திருக்க வேண்டியது, நம்மை நம்முடைய குடும்பத்தை காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷப்பட்டு அவரிலே களி கூறுகிறோம், அவரை ஆர்ப்பரிக்கிறோம். பரிசேய கூட்டத்துக்கு பொறுக்காம இப்படி பண்றாங்க. ஆண்டவர் இயேசு பார்த்தார், இனி சரிப்பட்டு வராது. அவங்க சொல்றது நியாயமான கோரிக்கையா தான் இருக்கு. சீசர்களை கூப்பிட்டு, எல்லாரும் சவுண்டு போடாதுங்க, மெதுவா சொல்லுங்க. ஓசன்னா ஓசன்னா, மெதுவா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், மெதுவா சொல்லுங்க. நோ, ஜீசஸ் never did anything to the disciples. ஆண்டவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா? Jesus replied, if they keep quiet, the stones will cry out. இவர்கள் பேசாமல் இருந்தோம், கல்லுகளே கூப்பிடும் என்று சொல்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இவர்கள் பேசாவிட்டார், கல்கள் கூப்பிடும், நீ பேசாவிட்டார். இந்த கல்கள் கூப்பிடும், நீ பாடாவிட்டார். நீ எல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம தான் பாடணும், நம்ம தான் அவரை துதிக்கணும், நம்ம தான் அவரை புகழணும், நம்ம தான் அல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ருசித்தவர்கள், அவருடைய அன்பை ருசித்தவர்கள், அவருடைய ஆவியை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய கல்லு போல மண்ணு போல இருந்து விளையாடி கூடாது. கம் ஆன், லிசன் டு மீ நவ. அன்பானவர்களே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை எப்படி புகழ்கிறீர்கள், எப்படி ஆராதிக்கிறீர்கள், எப்படி அவர் சமூகத்திலே களி கூறுகிறீர்கள்? பரிசேயர்கள் யாரோ பார்த்துட்டு இருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க, எனக்கு பயமா இருக்கு. பரிசேயர்கள் ஆண்டவரத்தில் போய் சொன்னாலும் நமக்கு தான் வெற்றி. ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் இப்படிதான் சந்தோஷப்படுவோம், நாம் அவர்கள் களி கூறுவோம், அவர் சமூகத்தில் ஆர்ப்பரிப்போம். பரிசேயர்கள் சொன்னதை ஆண்டவர் பொருட்படுத்தல. பரிசேயர்களுக்கு அடிச்சார், ஒரு அடி சவுக்கால கொடுத்தார் அடி. இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று சொன்னார். அதோடு அவங்க அடங்கிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் கடைசியாக இந்த பவனியின் முடிவு எப்படி முடியுதுன்னு சொன்னா, ஆண்டவருக்கு அழுக வந்துச்சு. எருசலேம் நகரத்திலே பக்கத்தில் வரவழையில இவ்வளவு பரவசம் அடைஞ்சாங்களே, இவ்வளவு புகழ்ந்தாங்களே, இவ்வளவு சோத்தரிச்சாங்களே, இவ்வளவு வரவேற்பு கொடுத்தாங்களே, அவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. இல்லைங்க, இல்லை. as he approached Jerusalem and saw the city, he wept over it. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம் நகரம் ஒரு நாளில் இடிக்கப்பட போக இருக்கிறதை ஆண்டவர் இயேசுவின் கண்கள் காண்கிறது. ஒரு பெரிய அழிவு எருசலேம் பட்டணத்துக்கு வரப்போகிறதை ஆண்டவர் இயேசுவின் கண்கள் காண்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவரை துதிப்பதும் பாடுவதும் ஆர்ப்பரிப்பதும் சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக, நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் கண்ணீருட வேண்டியதும் இருக்கிறதே. இந்த ஜனத்துக்கு வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு தெரியாது. அந்த குடும்பத்துக்கு வரப்போகிற தீமை, நஷ்டம், பாதிப்பு அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசுவின் கண்கள் அதை கண்டது.
The eyes of Jesus foresaw the destruction to Jerusalem. எருசலேமுக்கு வரப்போகிற அழிவை இயேசுவின் கண்கள் முன்கூட்டியே கண்டது. அதனால தான் ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் சந்தோஷமா இருக்கலாம், பண்டிகை கொண்டாடலாம், சந்தோஷம். அதே நேரத்தில் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வராமல் இருக்கிறவங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களெல்லாம் அப்படியே you are just ignoring them, அப்படியே கண்டுவிடாம விட்டுறீங்களா? Take care of them. Cry unto the Lord for their salvation. அவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க கண்ணீர் விடணும், நீங்க அழணும். ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். சொல்றாரு அவங்களுக்கு ஒரு warning. There comes a warning message to the people of Jerusalem. எருசலேம் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி சொல்றார். நான் உங்களுக்கு சொன்னேன் நேற்று காலை என்று நம்புகிறேன். எச்சரிப்பின் செய்தி இல்லாத சபையிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. எச்சரிப்பின் செய்தி இல்லாத சபையிலே ஆவியானுடைய கிரியை நடைபெறாது. இந்த சந்தோஷ பவனி எல்லாம் போற வேளையிலே ஒரு எச்சரிப்பின் செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாளில் ஆகியும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற வேளை சிந்தித்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இழுத்து போடப்படும் நாட்கள் வரும் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். பண்டிகை நாளிலும் ஒரு எச்சரிப்பா. கிறிஸ்துமஸ் கொண்டாடினா போதாது, கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீ பண்டிகை கொண்டாடி பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை வரப்போகிறது. கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பண்டிகை கொண்டாடுவோம். அதில் தான் உனக்கு ஆசீர்வாதம் மேன்மை. எச்சரிப்பு இல்லாத ஒரு இடம் இருக்கிறதா? எச்சரிப்பு இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலையும் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். பண்டிகை இங்க சந்தோஷம் நேரத்திலே ஆண்டவர் இப்படி செய்யலாமா? அன்பானவர்களே, சந்தோஷமான நேரத்திலும் நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பாதிப்புக்கு விலகி பாதுகாத்துக் கொள்ளப்படத்தக்கதாக நம்ம ஆண்டவரோட கண்ணீர் விட வேண்டும். நம்ம ஆண்டவரோடமா திரும்பணும். நீங்க எல்லாரும் அல்ல, உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்கள் உறவினர்கள். ஒரு காலகட்டத்தில் திடீரென்று உங்களுக்கு அன்பானவர்கள் மரித்து போனால் நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்கள் அல்லவா? விபத்தில் அகப்பட்டால் அழுகிறீர்கள் அல்லவா? ஒரு பாதிப்புக்குள்ளாவுக்கு முன்னால, சாவுக்கு முன்னால, உங்களுக்கு அன்பான ஒருவர் உங்களை விட்டுட்டு போறதுக்கு முன்னால ஆண்டவருடைய செய்தி எச்சரிப்பை சொல்லுங்க. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி அழிவுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அழிய போகிறது. நீ பிழைக்கணும்னு நினைக்கிறியா? துன்மார்க்கர் யாவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியின் கந்தகிற கடலை தள்ளப்படுவார்கள். அன்பு சகோதரனே, நீ இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? இயேசு கிறிஸ்து அருளும் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறாயா? நீ தப்பித்துக் கொள்வாய். அழிவிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். தீமைக்கு விலக்கி தேவன் உன்னை காப்பார். எருசலேமில் பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள் எல்லாம் இருந்தது என்று ஆதாரபூர்வமான செய்திகள் சொல்கிறது. ஆனால் ஒரு நாள் இவைகள் எல்லாம் இடிக்கப்பட போகும் என்று ஆண்டவர் இயேசு எச்சரிக்கிறார். அதெல்லாம் சும்மா, அவர் சும்மா பயங்காட்டுறார். அன்பு சகோதரர்களே, பயங்காட்டுறதுக்கு பூச்சாண்டி அல்ல. ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவருடைய ஊழியக்காரர்களும் மக்களை பயமுறுத்தல. உங்க குடும்பத்துக்கு, உங்களுடைய அன்பானவர்களுக்கு ஒரு பாதிப்பு, ஒரு இழப்பு, நஷ்டம் வர்ற வேளையில ஆண்டவரே, இயேசுவே, பாஸ்டரே வேண்டிக்கிடுங்க. பிஃபோர் இட் இஸ் கெட்டிங் டூ லேட். ரொம்ப பிந்திரக்கு முன்னால இது ரட்சணிய நாள். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இது ரட்சணிய நாள், அனுக்கிரக காலம். கிருபையின் வாசல் அடைபட்ட பிறகு கூப்பிட்டா திறக்கப்பட மாட்டார். இந்த நாளிலே, சந்தோஷத்தின் நாளிலே நமக்கு அன்பானவர்களை குறித்து ஒரு அக்கறை உள்ளவர்களாய் மாறுவோம். மேபி an accident, maybe a dreadful disease, தீராத வியாதியா இருக்கலாம். maybe a sudden death, cerebral hemorrhage, மூளை நரம்பு வெடிச்சு சாகிற ஒரு வியாதியா இருந்தா, maybe a heart attack. Who can help you, sir? Who can save you, my dear brother, sister? யார் உங்களை காப்பாற்ற முடியும்? அவர்தான் ரட்சகர். இயேசுதான் ஆண்டவர். இயேசுதான் பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். இயேசுதான் வியாதியை குணமாக்குறார். ஆண்டவர் இயேசுதான் உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இன்று ரட்சணிய நாள். இன்று அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பண்டிகை நாள்ல ஆண்டவரை இப்படி ஒரு எச்சரிப்பு இருக்கிறதா? உங்களுக்கு தெரியாது. நான் இயேசுவை சொந்த ரட்சகராக 1973ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டிருந்தேன். 1980ஆம் ஆண்டில் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டேன்.
எத்தனை விபத்துகளை சந்தித்தேன். நான் செத்திருக்க வேண்டியவன். வியாதி அடைந்தேன். 100 நாட்கள் படுக்கையில் இருந்தேன். நான் செத்து போவேன் என்று எனக்கே தெரியும். சாவுக்கு ஏதுவான பாடல்களையே பாடிக்கொண்டிருந்தேன். சாவு மையப்பட்டி பிரேதப்பட்டி கொண்டு போகிற வேளையில் பாடக்கூடிய பாடலை நானே பாடினேன் படுக்கையில். இயேசு என்னுடைய ரட்சகராய் இருந்தபடினால் எனக்கு ஜீவன் தந்தார். யாருக்கு என்ன வரும் எப்போ வரும் உங்களுக்கு தெரியுமா? இந்த நாளில் ஆகிலும் உங்களுடைய சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு அன்பானவர்களை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விடணும். அவங்களுக்கு நல்ல ஆண்டவர் ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார் என்ற செய்தியை கண்டிப்பா சொல்லுங்க. அழிவு வரப்போகிறது. யானை வருகிறது பின்னே, மணி ஓசை கேட்கிறது முன்னே. அழிவு வருவதற்கு முன்னால் ஆண்டவர் எச்சரிப்பை சொல்லிவிட்டார். பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது. நாமும் நம்முடைய குடும்பமும் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பண்டிகை நாளிலும் நாம் அவருடைய ஆண்டவர் இயேசுவை குறித்து சந்தோஷப்படுவோம், களி கூறுவோம். அதே நேரத்தில் உங்களுக்கு அன்பானவர்கள் இன்னும் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விடுங்கள், ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆண்டவருடைய சட்டைகளுக்குள் வரட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழட்டும். அவர்களும் நம்மோடு கூட கர்த்தரில் களி கூறட்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா.